بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் ஒரு இலக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இலக்கை இறைவன் முஸ்லிம்களுக்கு எதற்காக வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தையும் மறுமையையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே மறுமை வாழ்க்கைதான் எல்லா வகையிலும் சிறந்த வாழ்க்கையாக இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, மறுமைதான் சிறந்தது நிலையானது என்று இறைவன் சொல்கிறார். இந்த மறுமை வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை என்பதை நாங்கள் சரியான முறையில் அறியாத காரணத்தினால் இந்த உலகத்திலேயே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக மாற்றிவிட்டு மறுமையை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒருவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்ததாக ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம்தான் மறுமையை குறித்தும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டிய இடத்திற்கு அடுத்ததாக மறுமையை தான் இறைவன் குறிப்பிடுகிறார். அப்ப மறுமைதான் அடிப்படை வாழ்க்கை என்பதை இந்த அளவுக்கு அழுத்தமாக இறைவன் கூறியதற்கு பிறகும் எங்களுடைய வாழ்க்கை இந்த துனியாவை நோக்கியே திரும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம்தான் எங்களுடைய கதி என்ற நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு எந்த தடையும் அல்லாஹ் விதிக்கவில்லை. ஆனால் அதற்கு சில வரம்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வரம்புகளை மீறிய நிலையில் நாங்கள் உலகத்தை அனுபவிப்போம் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனையை பொறுத்தவரையில் அது கடுமையானதாக இருக்கிறது. இன்ன பத்ஸ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் தண்டிக்க நினைச்சா அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எந்த வரம்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அல்லாஹ் சொல்வதை பாருங்க, வ அம்மா மன் தா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம யல் மஅவா, யார் இந்த உலக வாழ்க்கையை தெரிவு செய்து வரம்பு மீறுகிறார்களோ அவர்களுக்கு தான் நரகம் உண்டு அல்லாஹ் சொல்கிறார். உலக வாழ்க்கையை தெரிவு செய்யலாம், உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கலாம், ஆனா வரம்பு மீறக்கூடாது. ஒரு வரம்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் வரம்பு வைப்பான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சொத்துக்களை திரட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. தாராளமாக நீங்கள் சொத்துக்களை திரட்டலாம், பொருளாதாரத்திலே நீங்கள் ஈடுபடலாம், பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பல வழிகளை நீங்கள் கண்டறியலாம். ஆனா அதுல தடுக்கப்பட்ட எந்த பொருளாதாரமும் கலந்திருக்க கூடாது, வட்டி இருக்கக்கூடாது,
ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும், பொய் சத்தியம் செய்யக்கூடாது. இப்படி பல வரம்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதே இந்த பொருளாதார விஷயத்துல இது எல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம சமுதாயம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்த வாரிசுரிமை என்று ஒன்று இருக்கிறதே, இதுல கவனம் செலுத்துறோமா? எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் மரணித்த பிறகு எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்பதை இறைவன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா அதுல யாராவது கவனம் செலுத்தி சரியான பங்கை தான் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஒதுக்கி கொடுக்கிறோமா? இல்ல. என்ன செய்யறாங்க? சொத்துக்களை குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில் பிரிக்காமல் மனோ இச்சையை, அவர்கள் மனோ இச்சையின்படி எந்த மாதிரி பிரிக்கணும் என்று மனசு சொல்லுதோ அந்த அடிப்படையில் தான் பிரிப்பதை அதிகமாக பார்க்கிறோம். அதுலயும் சில ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா தில்லு முள்ளு பண்றது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மொத்த சொத்தையும் பிரிக்க கூடாதுன்னு இருக்குது. மொத்த சொத்தையும் பிரிக்க கூடாதா? அப்ப 90% சொத்தை பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கும் போது பிரிச்சுட்டு ஒரு 10% சொத்தை மரணித்த பிறகு ஃபராயிலுடைய சட்டத்தின் அடிப்படையில் பிரித்துக் கொள்வோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இது விளையாடுறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய தீன்ல, அல்லாஹ்வுடைய சட்டங்களில் விளையாடக்கூடாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? நீங்கள் மரணித்து விட்டீர்களா, மரணிப்பதற்கு முன்பதாக சொத்தை பிரிப்பதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய சொத்துக்களை முறைப்படி வாழுகின்ற நேரத்திலே அவர்களுடைய தேவைகளை கருத்து கொண்டு நீங்கள் செலவழிக்கலாம். அன்பளிப்புகள் கொடுப்பதாக இருந்தால் சரிசமமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பளிப்புகளை கொடுத்து விடுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தும் எப்போது பிரிக்கப்பட வேண்டும்? அது மரணத்திற்கு பிறகுதான் பிரிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொன்ன பிறகு நாங்க எப்படி அதுல விளையாட்டு பண்றது? அதுல எப்படி நாங்க திருவிளையாடல் செய்யறது? செய்யக்கூடாது. இப்ப இந்த வரம்பு இருக்குது. இதுல நாங்க எல்லாம் கவனமா இருக்கிறோமா? இதுல எல்லாம் நாங்க கவனம் செலுத்தினோமா? அல்லாஹ்வுடைய வரம்பு என்று சொல்லி அல்லாஹ் வச்சிருக்கிறானே, இதுல மாற்றம் செய்து இந்த உலகத்தை நாங்க பயன்படுத்த நினைத்தால், பிறருக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதித்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப இந்த ஒரு நிலையில நாங்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் உலகத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்னவென்பதை புரிந்து அனுபவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த துனியாவை பொறுத்தளவுல இது ஒரு அற்பமான ஒரு வசதி என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த துனியா என்ற வார்த்தை இருக்குதே, இதுக்கு நிறைய பேருக்கு பொருள் தெரியாது. துனியாண்டா உலகம் உலகம் என்று நாங்க பொருள் செஞ்சிட்டோமா? அதனால துனியாவுக்குரிய அர்த்தம் என்னன்றே புரியல. துனியா என்று சொன்னாலே அற்பமானது அர்த்தம். துனியா என்றாலே தாழ்ந்தது என்று அர்த்தம். அல்லாஹ் துனியா ஆகிரான் அல்லாஹ் வைக்கிறான். துனியாண்டா தாழ்ந்தது, ஆகிரத்து மறுமை சிறந்தது, இப்படி அல்லாஹ் வைக்கிறான். இது தாழ்ந்த உலகம், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அற்ப வசதி. துனியாக்கு அல்லாஹ் வச்ச அரபு வார்த்தையே தாழ்ந்தது என்று இருந்தா இதுல நாங்க சுகபோகமா தான் வாழணும் என்று எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் ஆகிரத்து சிறந்தது, ஆகிரத்து சிறந்தது என்று சொல்றான்டா இந்த துனியாவை நீங்க பொருட்டாக எடுக்கவே கூடாது. அதுக்காகத்தான் வார்த்தையிலேயே தாழ்ந்தது என்ற அர்த்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவ புரிஞ்சமா அவளுங்க? புரியல. பொருளாதாரத்தை திரட்டி 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 நிறைய சம்பாதிச்சு ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை உச்சகட்டமா அனுபவிக்கிறான் என்று வைங்க, அது அல்லாஹ்வை பொறுத்தளவுல தாழ்ந்த ஒரு அற்பமான வசதி, தாழ்ந்த வசதி. அந்த வசதிக்கு அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு மதிப்பும் இல்ல. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஜுயின லின்னாசி உப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, மனிதர்களுக்கு பெண்கள் கவர்ச்சியான ஒரு பொருளாக ஆக்கப்பட்டுள்ளது. வல் பனீன், ஆண் குழந்தைகள், வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தாபி வல் ஃபில்லா, நீங்கள் தங்கத்திலும் வெள்ளியிலும் குவியல்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்களே, இது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. வல் ஹைலில் முஸவ்வமதி, நீங்கள் பழக்கப்பட்ட நிலையில், பழக்கி வைக்கப்பட்ட நிலையில், பயிற்சி கொடுக்கப்பட்ட நிலையில் குதிரைகளை வைத்திருக்கிறீர்களே, அது உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. வல் அன்ஆம், கால்நடைகள், வல் ஹர்ஸ், விளைநிலங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் சொல்ற பொருட்களை பாருங்க. பெண்கள் ஆண்களுக்கு கவர்ச்சி, உலகத்தில் உள்ள ஒரு பெருமதியான சொத்தாக ஆண்கள் பார்க்கிறார்கள், மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கிறார்கள். அதே மாதிரி தங்கம் வெள்ளி, இப்போ காசு வந்துருச்சு. காசு சொன்னாலே தங்கம் என்ற அர்த்தம். தங்கத்தின் அளவை வச்சுதான் காசை பிரிண்ட் பண்றான். அப்ப காசு என்ற தங்கம் என்றாலே பணம் என்ற அர்த்தம். அப்ப இந்த பணம் வசதி, வெள்ளி, அதே போன்று வாகன வசதிகள், கால்நடைகள் அன்றைக்கு வச்சிருந்தாங்க அவர்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த, குதிரைகளை ஒரு வாகன வசதியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதே போன்று விளைநிலங்கள், இது எல்லாமே கவர்ச்சி தான். ஆனா இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு தாலிக மத்தாவுல் ஹயாத்தி துனியா, இது உலகத்தில் உள்ள அற்ப வசதி அல்லாஹ் சொல்லிட்டான். ரொம்ப அற்பமான, குறைவான, இழிவான வசதி தான் இது. இதுக்காகத்தான் நீங்கள் பாடுபடுகிறீர்களா?
இதற்காகத்தான் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? இதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதிகமான காலத்தை செலவழிக்கிறீர்களா? கடைசியில பாருங்க, வாழ்ந்து 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 பல காலங்களை கழிச்சிருப்போம். மிஞ்சி போனது என்னன்னு பாருங்க, ஒன்று இருக்காது, எதுவுமே இருக்காது. திண்டது குடிச்சதெல்லாம் ஞாபகத்துல வச்சு நான் இத்தனை வருஷ காலம் இத்தனை கிலோ கோழி சாப்பிட்டு இருக்கிறேன்னு யாராவது ஞாபகத்துல வைப்பானா? எது சாப்பிட்டவன்டே மறந்துருப்பாங்க, என்னென்ன குடிச்சிருப்போம் என்றதை மறந்துருப்பாங்க. இத்தனை லிட்டர் தண்ணி உலகத்துல நான் அனுபவிச்சிருக்கிறேன் யாருக்காவது சொல்ல இயலுமா? இத்தனை லிட்டர் பால் குடிச்சிருக்கிறேன் யாருக்காவது ஞாபகத்துல வச்சு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அற்பமான ஒரு வசதியாக அல்லாஹ் தஆலா இதை வைத்திருக்கிறான். இந்த உலகத்துக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போட்டி போட்டு நிறைய பேரோட சண்டை பிடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொய் சொல்றோம், எதுக்கு பொய் சொல்றான்? இதுக்காகத்தான், இந்த அற்பமான வசதிக்கு. கொலை செய்யறவன் எதுக்காக கொலை செய்யறான்? இந்த அற்பமான வசதிக்கு. திருடுறவன் எதுக்காக திருடுறான்? இந்த அற்பமான வசதிக்கு. கோல் மூட்டுறவன் எதுக்காக மூட்டுறான்? இந்த அற்பமான வசதிக்கு. கோவிச்சு கொள்றவன் எதுக்காக கோவிச்சு கொள்றான்? இந்த அற்பமான வசதிக்கு. பொறாமப்படுறவன் எதுக்காக பொறாமப்படுறான்? உலகத்தில் உள்ள எல்லா அநியாயங்களையும் எதுக்காக செய்யறாங்க? இந்த அற்பமான வசதி அனுபவிப்பதற்காக செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அறிவாளி இப்படி செய்யலாமா? எதுவுமே இல்லாத ஒன்று, எந்த மதிப்பும் இல்லாத ஒன்றை அடைவதற்காக வேண்டி நீ இப்படி அநியாயம் செய்யலாமா? அல்லாஹ் தண்டிக்கிறான் என்றா சும்மா தண்டிக்கிறான் இல்ல, நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்றான்னு பாருங்க. வல்லாஹு இந்தஹு உஸ்னுல் மாப், அல்லாஹ் கிட்ட இருக்குது சில செல்வங்கள், அதுதான் சிறந்தது என்றான் அல்லாஹ். அழகிய செல்வங்கள், அந்த செல்வங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் அவ் நுனபியுக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இந்த சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் விட மிக சிறந்த ஒரு பொருள் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மனிதர்களை பார்த்து நபியே நீங்கள் கேளுங்கள். என்னது? லில்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம், யாரெல்லாம் தன்னுடைய இறைவனை அஞ்சி வாழ்கிறார்களோ, இறைவனுடைய கட்டளைகளை பேணி நடக்கிறார்களோ, இறைவனுடைய சட்ட விதிகளை யாரு கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள்? அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கம் இருக்கிறதே, சொர்க்க சோலைகள் இருக்கிறதே, இது சிறந்தது. அல்லாஹ்வே சொல்லிட்டானே. இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு காட்டி இந்த ஜன்னத்துவல் இருக்கிறதே, இந்த தோட்டங்கள் சொர்க்கங்கள், இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாத்தையும் விட மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அதே நிரந்தரமாக இருப்பீர்கள். ஒரு வசதி அனுபவிச்சாலும் கொஞ்ச நாள் அது என்ன செஞ்சிடும், எங்களுக்கு வேணாண்டு ஆகிரும். ஒரு போனை கையில வச்சிருக்கான், புதுசா ஒரு ஆப்பிள் போன் வச்சுட்டு வைங்க, எடுத்த நாள்ல நல்ல உருட்டி பரட்டி பார்த்து பார்த்து எல்லா ஆப்ஷனையும் போட்டு கிண்டி கிளறுவான். கொஞ்ச நாள் போன உடனே அதை தூக்கி வீசி இன்னொரு பொருள் ஒவ்வொரு மாடல்ல வருது, SS போடுவான், அல்லது 7 8 10 11 சொல்லி 2020 வரை காட்டிலும் வரும் போன். ஒவ்வொரு மாடலா மாறும். அதெல்லாம் வாங்கி வாங்கி பயன்படுத்துறான். எதுக்கு பயன்படுத்துறான்? கொஞ்ச நாள் பாப்பா, அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும், அப்படி தூக்கி வீசுவான். ஆனா மறுமையில இருக்கக்கூடிய சொர்க்கத்துல ஒரு தோட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் வாழ்ந்து எந்த நாளும் பார்த்தாலும் இந்த தோட்டத்துல தான் இருக்கிறோம், இது சரிப்பட்டு வராதுன்னு யாராவது நினைப்பாங்களா? இப்ப நாங்க எங்கட பகுதிகளில் வாழ்றோம், மெத்த குழம்பு ஏரியாவை எடுத்துக்கோங்களே, எங்கட வீட்டுல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் எந்த வீட்டுல வாழ்ந்தாலும் அவங்க வீடு தான் அவங்களுக்கு வசதி, வாழ்றோம். என்ன நினைப்பான்? பார்த்தாலும் அவன் சண்டை இவன் சண்டை, பக்கத்துல இவனை பார்த்தா இங்க ஒரு பிரச்சனை, அங்க பார்த்தா பிரச்சனை, திரும்ப இயலாது, முன்னுக்கு பின்னுக்கு மாற இயலாது, எதுவுமே செய்ய இயலாது, அந்த அளவுக்கு தொந்தரவா இருக்குது. இப்படியே நினைப்பான். தண்டை வீட கூட ஒரு நேரத்தில் என்ன செய்வான், இது சரிப்பட்டு வராது எண்ணுவான். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கூட வீடுகளை மாத்தி கொண்டிருப்பாங்க, இருக்கிற இடத்தை மாத்துவாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற காணியை மாத்துவோமா? சொர்க்கத்திற்கு கடைசியாக ஒருத்தன் போவானே, அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். சொர்க்கத்துல நிறைய காணி பூமியை கொடுப்பான். அவன் சொல்லுவானா, எனக்கு கிடைச்ச இந்த பூமி இருக்குதே, எனக்கு கிடைச்ச இந்த வசதி இருக்குதே, இத மாதிரி யாருக்குமே அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான், அந்த அளவுக்கு எனக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ். யாரு சொல்லுவானா? கடைசி ஒருத்தன் போவான சொர்க்கத்துக்கு, ஏகத்துவவாதிகள் ஒருத்தன் தான் போறான். ஏன்னா சிறுக்கு செய்யறவங்களுக்கு சொர்க்கம் அறாமக்கப்பட்டுருச்சு. ஏகத்துவவாதிகளையும் தப்பு தண்டனை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் கடைசியா போகும்போது என்ன சொல்லுவானா, அல்லாஹ் எனக்கு தந்த மாதிரி காணி பூமி வாகன வசதி யாருக்குமே கொடுத்ததில்லை, அந்த அளவுக்கு எனக்கு தந்திருக்கிறான் என்று சொர்க்கத்துக்கு இறுதியாக நுழையக்கூடிய ஒருவன் சொல்லுவான்டா. முதல்ல போற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அந்தஸ்து இருக்கும்? அமல்கள்ல இபாதத்துகள்ல அல்லாஹ்விடத்திலே முந்திக் கொண்டு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய வசதிகள் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல வசதியை வச்சிருக்கிறான், நிரந்தரமானது, அலுப்பு தட்டாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சாட்டை சொர்க்கத்துல ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய இடத்தை நீங்க இந்த
பூமியில வந்து நீங்க எடுத்துங்க அந்த சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடத்தை அளந்து பார்த்து அந்த அளவு இடம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கும் என்றால் ஒரு 6 அடி நிலத்தை எடுத்தாலும் ஒரு சாட்டையை வச்சிடலாம். சுத்தி வச்ச ஒரு 2 அடி நிலம் நாங்க நீட்டியே வைப்போமே, ஒரு 6 அடி நிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா 6/2 என்ற நிலையில வச்சாலும் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமும் இந்த உலகத்துக்கு இடைப்பட்ட பொருட்கள் இருக்குதே அது எல்லாத்தையும் விட அது சிறந்தது. ஒரு சாட்டையை வைக்கிற இடம். அப்ப எவ்வளவு சொர்க்கம் விசாலமானது, எவ்வளவு சொர்க்கம் சிறந்தது என்றதை சிந்திச்சு பாருங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சொர்க்கம் மட்டும் இல்ல, பூமி காணி பூமி மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்றை எதிர்பார்ப்பீர்கள். அந்த வசதியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொர்க்கத்துல தரான். என்னது? வ அஸ்வாஜும் முத்தஹரா, உங்களுக்கு தூய்மையான துணைவியர்களும் இருப்பார்கள். எல்லா ஆண்களை பொறுத்தளவுல தூய்மையான துணைவியர்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் மனிதர்களுடைய இயல்பை புரிஞ்சு கொண்டுதான் வசதியை கொடுக்கிறான். இதே மாதிரி பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? தூய்மையான ஆண் துணைகள் அல்லாஹ் வழங்குவான். அப்ப ஆணுக்கு பெண்ணாக பெண்ணுக்கு ஆணாக துணைகள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் என்ன செய்வாங்களா? வாரம் வாரம் வந்து சந்தை இருக்கும் சொர்க்கத்துல. சொர்க்கத்துல பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிறான் போல. எல்லாமே சும்மா கிடைச்சாலும் வந்து அலுப்பு தட்டுமே, அது போயிட்டு ஏதாவது கஷ்டப்படுறமே மனுஷன் நினைப்பான். சொர்க்கத்துல விவசாயம் செய்யறதுக்கு எல்லாம் மனுஷன் என்ன செய்வான்? அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்பான். இப்ப சந்தைக்கு போவாங்க. சந்தைக்கு போனா அங்க ஏதாவது பொருட்கள் அவங்க கொள்வனவு செஞ்சு அது காசுக்கு நடக்குதா இல்லையாண்டு வரல, சந்தைக்கு போவாங்கன்னு வருது. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எல்லாம் வைக்கிறானா அல்லது வேற ஏதாவது மனுஷருக்கு தேவையான மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருப்பான். சந்தைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வருவாங்க. அந்த சந்தைக்கு போனா இப்ப நாங்க ஒரு சந்தைக்கு போனோம் வேர்ல்ட் மார்க்கெட்டுக்கோ அல்லது மெனிங் மார்க்கெட்டுக்கோ ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போல மீன் மார்க்கெட்டுக்கோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போனா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வாங்க? மூக்க பத்துவோம். ஏன்? அவ்வளவு கப்சா அடிக்கும். மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர காட்டிலும் எங்கட உடம்பு எல்லாம் அழுக்காகி வேர்வை வந்து அடுத்த வேர்வை நாத்தம் வந்து இதெல்லாம் சகிச்சு கொள்ள முடியாம மார்க்கெட் அப்படிதான் இருக்கும், பிஸியா இருக்கும். அப்ப இந்த மார்க்கெட்டுக்கு போனா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகி வர்றாங்கடா, வீட்டுக்கு வந்தோடனே மனைவி வந்து சொல்லுவாங்களாம், என்ன ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். யாருக்கு? கணவனை பார்த்து. இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்குது, ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, உங்களோட அப்படியே பசுந்தாகி இருக்கிறீங்களே, அப்படி கிளீனா இருக்கிறீங்களே. நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா டனேஜுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சொர்க்கத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி எப்பயாவது மாப்பிள்ளைய பார்த்து பசுந்தன்னு சொல்லுவாவா? இருந்தாலும் சொல்ல மாட்டேன். இவனுக்கு நான் பசுந்தன்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள வேற வேற கற்பனை வந்து இவன் வேற யாருக்காவது பசுந்த காட்டி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவ கண்ணுங்கருத்துமா இருப்பா. ஆனா இவன் என்ன சொல்றா? நீங்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அங்க வந்து வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு நிலையில எல்லாம் வைக்கிறான். சரி, வீட்டுக்குள்ள தானே மனைவி கிடந்தா இவர் வந்து என்ன செய்வாரு? அது என்ன நான் மட்டும் அழகுன்றீங்க, நீங்களும் தானே அழகாய்க்கிறீங்க. அப்ப கிழமைக்கு கிழமை வாரத்துக்கு வாரம் அழகு கூடுது. நம்ம வாரத்துக்கு வாரம் அழகு கூடுமா குறையுமா? உலகத்துல ஒரு 2015 மூஞ்ச பாருங்க, திரும்ப 16 இருக்க போட்டோ எடுத்து பாருங்க, வித்தியாசங்கள் இருக்கும். கொஞ்சம் முடி பழுக்கும், கொஞ்சம் வந்து நரம்பெல்லாம் சுருங்கும், கொஞ்சம் வந்து நெத்தி எல்லாம் என்ன செய்யும்? சதை சுருங்கி அப்படி காட்சி அளிக்கும் போது அந்த கிரீம் எடுடா இந்த கிரீம் எடுடா. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம இப்ப ஆண்களுக்கும் பாடி மெயின்டைன் பண்றதுக்கு கிரீம் அறிமுகப்படுத்துறான். அவன் ஃபேர் அண்ட் லவ்லி பொம்பளை கண்டு அவனுக்கு ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் கொடுக்குறான். நீனும் பாவி, நீனும் இளைஞனாக இருக்கு, அவன் யுவதியாக இருக்க வேண்டும். இளமை பருவத்தை நாங்க விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்க வாரத்துக்கு வாரம் எங்க வயசு போகுது, அசிங்கமாகிறோம், நோய்வாய்ப்படுறோம். அங்க ஃப்ரெஷ் ஆகி வர்றாங்க. இவ்வளவு சிறந்த ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் கேட்கிறான், இந்த அற்பமான உலகத்துக்காக நீங்கள் விட்டு விடுவீர்களா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யாரு தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியதை அஞ்சி மனோ இச்சையை விட்டு விலகி நடக்கிறானோ, மனோ இச்சையை தூக்கி எறிஞ்சிடணும். மார்க்கம் என்று சொன்னால் உலகத்தில் எங்க வாழ்க்கை எப்படி அமைக்கணும்? நாங்க நினைச்சால் போல் வாழ்க்கை அமைக்க கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுது அப்படி அமைக்கணும், ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படி அமைக்கணும். இது ரெண்டுக்கு மாற்றமாக மனசு சொல்லும். குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, நாங்க கொஞ்சம் இப்படி செஞ்சா என்ன, ஹதீஸ் இப்படிதான் சொல்லுது, நாங்க கொஞ்சம் இப்படி செஞ்சா என்ன மனசு சொல்லும். உடனே என்ன செய்யணும்? மனோ இச்சையை கட்டுப்படுத்தணும். ஏன்டா மனோ இச்சையில யாரு வந்து நிப்பா? ஷைத்தான் வந்து நின்றுவான். ஷைத்தான் வந்து அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன், ஒரு நாள் தானே, இன்னைக்கு மட்டும் தானே, நாளைக்கு மட்டும் தானே, கபாலி படம் மட்டும் தானே, வேற ஒன்றும் பார்க்காம சூப்பர் ஸ்டார் படம் பார்க்காம எப்படி இருக்கிறது? கொஞ்சம் மனசுக்கு என்னது தூண்டும். அப்படி தூண்டும் போது சிக்கிட்டோம் என்று வைங்க, அப்படியே கொண்டு போயிட்டு நரகத்துல அடி பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடுவான் சைத்தான். அப்ப நாங்க யோசிக்கணும், எங்களுடைய மனோ இச்சையை தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ் முன்னாடி நிக்கணும்பா. அல்லாஹ் முன்னாடி நிக்கிறதா இருந்தா அல்லாஹ் என்ன கேட்பா, என்ன பதில் சொல்லணும் என்றதை நினைச்சு நினைச்சு வாழணுமா இல்லையா? இந்த மனோநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைனல் ஜன்னத்தையல் மஹ்வா, இதோ சொர்க்கம் இருக்கிறது, அதுதான் உங்களுடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் நாங்க வாழணும்.
அப்ப இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க அதைரியப்படலாமா, கோழைகள் ஆகலாமா, எங்களுடைய இந்த கஷ்ட நஷ்டங்களை பார்த்து மார்க்கத்துக்கு முரணாக நடக்கலாமா, மார்க்கத்துக்கு முரணாக பேசலாமா, மார்க்கத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாமா? அமைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பயாவது மரணிப்போம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ் சொல்றான், ஃபைன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகளை அல்லாஹ் மறுமை நாள்ல தருவான். மறுமை நாள்ல கூலி தரக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான். உலகத்தில் நீங்க மரணிச்சு தான் தருவீங்க. மரணிக்காத நிலையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற மறுமையில கூலி என்ன நடந்தாலும் பரவாயில்லை வாழ்ந்துட்டு போலாம், ஆனா மரணிப்பீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின்னார் வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் சொர்க்கத்திற்குள் நுழைந்து நரகத்தை விட்டு விடுதலை அடைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். சொல்லிட்டு வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி எல்லாம் அற்பமானது என்று அல்லாஹ் சொல்றான். கனெக்ஷனை பாருங்க, கண்டெக்ஸ்ட பாருங்க. அல்லாஹ் சொல்றான் மரணிப்பீர்கள், கூலி மறுமையில தான், சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி நரகத்தை விட்டு விடுதலை பெறுங்க. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள வசதி எல்லாம் அற்பமானது. எப்படி ஒரு கண்டெக்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. எப்பயாவது மரணிப்போம், மரணிக்கிற நாங்க அல்லாஹ்க்கு முன்னாடி நின்று பதிலளித்து சொர்க்கமா நரகமா என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழைய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்வதா, இறைவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதா? சாதாரணமா இஸ்லாத்துடைய கடமைகளை ஒருவர் நிறைவேற்றி வாழ்ந்தார் என்று வைங்க, அவர் மரணிப்பார். அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபருடைய வாழ்க்கையிலே பரிசுகளை அல்லாஹ் வழங்குவார். கபரில் என்ன நடக்கும்? சாதாரண ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கடமைகளை ஏகத்துவ கொள்கையில வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிய நிலையில் மரணித்திருந்தால் அவருக்கு சொர்க்கத்துடைய காட்சிகள் கிடைத்து கபறுகள் விசாலமாக்கப்பட்டு 70 முழம் வரை நீளத்திலும் அகலத்திலும் விசாலமாக்கப்பட்டு காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்துடைய காட்சிகளை காட்டி ஒரு சந்தோஷமான செழிப்பான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வச்சிருவான். அவர்கள் மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இதே நேரத்தில் இன்னொரு நிலையில் சொர்க்கத்துக்கு நுழையலாம். இன்னொரு நிலை இருக்குது, அது கொஞ்சம் கிரேட் கூட. எப்படி? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொர்க்கத்திற்கு உடனடியாக நுழைய வேண்டுமா? கபரில் இந்த வாழ்க்கையை கூட அனுபவிக்காம நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா? அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், உயிர் தியாகம் செய், அல்லாஹ்வுக்காக உன்னுடைய உயிரை நீ தியாகம் செய், சொர்க்கத்துக்கு நேரடியாக நுழையலாம் என்ற அல்லாஹ். அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது 5 நேரம் தொழுந்தோமா, வீட்டு கடமைகளை செஞ்சோமா, கொள்கையில உறுதியா வாழ்ந்தோமா, மரணிச்சோமா என்றும் வாழ்ந்து மரணிக்கலாம். இதே நேரத்தில் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உயிரை தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கிற ஒரு வாழ்க்கைக்குதே, இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ரொம்ப அருமையான சிறப்பான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வேணும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வின் பாதையில் மரணித்த கொலை செய்யப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவு இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், உணவளிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் இந்த நிமிஷம் மரணிச்சார்னு வைங்க, அல்லாஹ் சொன்னா மௌத்தண்டே சொல்லாதீங்க, அவங்க உயிர் தியாகம் செய்தவர்கள். அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள்? சொர்க்கத்திலே உணவளிக்கப்படுகிறார்கள். ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபலலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை நினைத்து பார்த்து பார்த்து அனுபவித்து அனுபவித்து பெருமகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். வயஸ்தபிஸிரூன பில்லதீன லம் யஹ்லகு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம், தனக்கு பின்னால் தங்களோடு சேரவிருக்கிறார்களே, இவ்வாறு உயிர் தியாகம் செய்து அந்த சகோதரர்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், ஏன் சந்தோஷப்படுறாங்கடா? அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல, வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள் என்று நினைத்து. இப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செஞ்சு சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எங்களை பத்தி நினைச்சு கொண்டிருப்பாங்களாம். எப்படி நினைப்பாங்க? ஏன்டா லேட் ஆகுறீங்க, சேருங்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, கவலையும் இல்லையே, நல்லா வாழலாமே, ரிஸ்க் கிடைக்குதே. இப்ப போயிட்டு வாழ்றதுக்கு யோசிப்பானே, ரிஸ்க் கிடைக்குமா இல்லையா? ரிஸ்க் கிடைக்குதே, அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறானே. சொர்க்கத்தில் நாங்க காலை நேரத்தில் பச்சை நிற பறவை வடிவத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோமே, இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே விளக்குகளை போன்று தொங்கவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமே, இதை நினைத்து நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தயாரா? கொஞ்சம் பிரச்சனை தேவையா? ஏன் இப்படி நடக்கணும்? பிரச்சனை இல்லாம சுமூகமா, எந்த சிக்கலும் இல்லாமல் ஒற்றுமையோடு சகவாழ்வோடு என்று சொல்லி சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இந்த நிலையை யாருங்க தடுக்க முடியும்? இந்த நிலை அடைவது சாதாரணமா? நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா?
தாவா பணி செய்யக்கூடியவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றா, தாவா என்று சொல்வது ஒரு பள்ளி வாசலை கட்டி அந்த பள்ளி வாசலை ஆழ்ந்து கொண்டிருப்பது. பள்ளிக்கு சரியா பெயிண்ட் அடிச்சோமா, மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டினோமா, தண்ணீர் சப்ளை ஒழுங்கா வருதா, ட்ரைனேஜ் சரியா ஒர்க் பண்ணுதா, பிட்டு வந்து வத்தி போகுதா, இதுகளே தான் கவனம். இதா ஒரு நிர்வாகம்? அல்லாஹ் வந்து இதையா பார்க்க சொன்னா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க வந்து பள்ளி நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி பள்ளி நிர்வாகத்துக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்கிறதா இருந்தா யாருக்கு கொடுக்கணும்? காபத்துல்லா இருக்குதே, மஸ்ஜிதுல் ஹரம், இதை விட ஒரு பெரிய பள்ளிக்குதா? ஒரு ரக்காத் இருந்தா 1 லட்சம் ரக்காத் இருந்தா நன்மை கிடைக்கும். இந்த அளவுக்கு மிக சிறப்பான புனிதமான உலகத்திலே பழமையான ஆலயமாக இருக்கக்கூடியது மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா. இந்த பள்ளி வாசலை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்டா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி, நீங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது. ஹாஜிகள் இருக்கிறாங்களே, ஹஜ்ஜி நேரங்கள்ல ஹாஜிகள் வருவார்கள் மக்காவுக்கு, காபத்துல்லாக்கு, அவங்களுக்கு தண்ணீர் சப்ளை பண்றதும் வாட்டர் சப்ளை பண்றதும், வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வாகம் செய்வதையும் நீங்கள் பெரிதாக ஆக்கிவிட்டீர்களா? எதைவிட பெரிதாக ஆக்கிவிட்டீர்கள்? கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிறானே, இவனை விட நீங்கள் பெரிதாக ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது, அல்லாஹ்வுக்காக உழைப்பது, அல்லாஹ்வுக்காக பாடுபடுவது, அல்லாஹ்வுக்காக கஷ்டப்படுவது. ஜிஹாத் என்று சொன்னால் 2 நிலைகள் இருக்கிறது. ஒன்று ஆயுதம் ஏந்தி போராடுறது, அது நமக்கு கடமை இல்லை. இலங்கையில் அந்த ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தல, அழகான முறையில் வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இரண்டாவது ஜிஹாத் என்னது? அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்படுவது. இது போன்று அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விட, அல்லாஹ்வின் மறுமை நம்புவதை விட, மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வாகம் செய்வதையும் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் நீங்கள் பெரிதாக ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அது பெருசாண்டு கேட்கிறான் அல்லாஹ். அது பெரிய ஒரு மேட்டரா? இப்ப சொல்லுங்க, மாளிகாவத்தில் ஒரு பள்ளி நிர்வகிக்கிறது பெருசா, அல்லாஹ்ட காபத்துல்லாவை நிர்வகிக்கிறது பெருசா, அல்லது மெதகொலம்பு பள்ளிவாசல்களை நிர்வகிக்கிறது பெருசா? அல்லாஹ்ட காபத்துல்லாவை நிர்வகிக்கிறது பெருசு. உண்மையில பெரிய காரியம் அது. ஏன் ஒவ்வொரு வருடமும் 30 லட்சம் ஹாஜிகள் அங்கே குழுமுகிறார்கள். அவங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்றதுன்னா லேசா? ஒரு 2 நாள் மாநாட்டுக்கு ஒரு 50,000 பேரை திரட்டி காட்டி அவங்களுக்கு தண்ணீர் வசதி, உணவு வசதி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க பாப்போம், உங்களுக்கு விளங்கும். ஹஜ்ஜில என்ன பெரிய நிர்வாகம் நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்க பாலைவனத்துல மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி, அவங்களை தங்குவிட வசதிகளை செஞ்சு, உணவு வசதி ஏற்படுத்தி, அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் உணவு சப்ளை பண்ணணுங்க. எவ்வளவு சிரமப்படுறாங்க. இதே அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வின் மறுமையை நம்பி அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட பெருசாகாது என்றான். அது ஒரு மேட்டர் இல்லை என்றான். இப்ப சொல்லுங்க, நாங்க இந்த பள்ளி வாசல 4 சோத்தை வச்சு அதை பக்குவமா பராமரிச்சு கொண்டு இருக்கிறது தான் எங்கட வேலையா? அது செய்யணும். 1000 காரியங்கள் இஸ்லாத்துல இருந்து அது ஒரு காரியம் மட்டும்தான். எங்கட இலக்கியது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவது, கஷ்டப்படுவது. அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இர்கவு, ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது, சுஜூத் செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள், வஃஅலுல் கைர, நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என்ன சொல்றா அல்லாஹ்? ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, இறைவனை வணங்குங்க, நன்மையான காரியம் செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். இதோட எல்லாம் நிறுத்தாம அடுத்த வசனத்துக்கு அல்லாஹ் போறான். இந்த வசனத்தோட நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? நின்று கொள்வாங்க. இதெல்லாம் செஞ்சா வெற்றி அடைய முடியும், வெற்றி அடையலாம். ஆனா அதோட சேர்ந்து அல்லாஹ் அடுத்ததா சொல்றான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ் விஷயத்தில் முறைப்படி உழைப்பு நடத்துங்கள், உழையுங்கள், கஷ்டப்படுங்கள் என்ற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாங்கள் பாடுபட வேண்டும், இறைவனுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக கஷ்டப்பட வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகங்களை நாங்கள் மேற்கொள்ளாமல் வெற்றி பெறுவீர்கள் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. அப்ப நோவாம நொங்கு சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல மார்க்கம் என்றது. மார்க்கம் என்று சொன்னா ரத்தம் சிந்த வேண்டி வரும், சிரமப்பட வேண்டி வரும், கஷ்டப்பட வேண்டி வரும், எது வந்தாலும் பாடுபட வேண்டும். சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா ஏன் மன்னிச்சா? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் வந்து அந்தஸ்து கொடுக்கிறான்? சஹாபாக்களை 2 விதமான நிலையில் அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஆரம்ப காலத்துல சிரமமான காலப்பகுதியில் கஷ்டப்பட்ட நபி தோழர்கள் ஒரு கேட்டகரியில, அதற்கு பிறகு கஷ்டப்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் 2வது கேட்டகரியில் அல்லாஹ் வைக்கிறான். சஹாபாக்களே 2 கேட்டகரி அல்லாஹ் ஆக்குறான்டா, நாங்க எந்த கேட்டகரியில இருப்போம்?
சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், லகது தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான். வல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லதீன தபஊ ஃபீ ஸாத்தில் உஸ்ரதி, அவர்கள் எந்த காலகட்டத்தில் அவங்க நபியை பின்பற்றினாங்க தெரியுமா? மிகவும் சிரமமான காலகட்டத்தில், மிகவும் கஷ்டமான காலகட்டத்தில் சில அன்சாரிகள் முஹாஜிர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு இந்த நபியை பின்பற்றினார்களே, அவர்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். ஒட்டுமொத்தமா அல்லாஹ் கொடுக்காம முஹாஜிர்கள் அன்சார்கள் மன்னிப்பல்லா யாருக்கு கொடுக்கிறான்? சிரமமான காலகட்டத்தில் நபியை பின்பற்றினார்கள். எப்படிப்பட்ட சிரமம்? மிம்பாதி மாக்காத யஸீஉ குலூபு ஃபரீகிம் மின்ஹும், அவர்களுடைய ஒரு சிலருடைய உள்ளங்கள் தடம் புரளவும் பார்த்தன. அல்லாஹ் சொல்றான், இது சரிப்பட்ட வேலையா, தேவையில்லாம மாட்டிக்கொண்டோமாண்டி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும் என்று யார் களம் இறங்கினார்களோ அவர்கள் அல்லாஹ் சொல்றான், சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். இன்னஹு பிஹிம் ரഊஃபுர் ரஹீம், அல்லாஹ் அவர்கள் விஷயத்திலே அன்பு மிக்கவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சிரமமான காலப்பகுதியில நபிகள் நாயகத்தை பின்பற்றிய நபித்தோழர்களுக்கு தனி அந்தஸ்து அல்லாஹ் சொல்லி காட்டுற இன்னொரு வசனத்துல, வமாலக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், ஏன் நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் இருக்கிறீர்கள்? வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்ல், அல்லாஹ்வுக்காக நாங்கள் செல்வத்தை கேட்டால் அல்லாஹ் ஒரு வறுமையான நிலையில் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லை. வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களில் பூமியில் உள்ள கருவூலங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. ஆனால் ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கபிலில் ஃபத்ஹி வகாத்தல, யாரு மக்கா வெற்றிக்கு முன்பதாக செலவழித்தார்களோ, உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களும் சொல்லி காட்டுறான்ல, உலாயிக ஆலமு தரஜத்தம் மினல்லதீன அன்ஃபகு மின் பஅது வகாத்தலு, மக்கா வெற்றிக்கு பிறகு யார் செலவழித்தார்களோ, யார் உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவுன இந்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மக்கா வெற்றிக்கு முன்பு யார் உயிர் தியாகம் செஞ்சார்களோ, யாரு செலவழிச்சாங்களோ அவங்களுக்கு தனி அந்தஸ்து இருக்குது. மக்கா வெற்றிக்கு பிறகு யார் உயிர் தியாகம் செய்தார்களோ, யாரு கொல்லப்பட்டார்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி, உண்மையிலே அல்லாஹ்வுக்காக தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் சொல்றான் அது சமம் இல்ல. ஏன்? சிரமமான காலகட்டங்கள்ல இந்த மார்க்கத்துக்காக உழைப்பது அல்லாஹ் விரும்புறான். இப்போ யோசிங்க, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த சமுதாயத்துல? சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ஹிஜ்ரத் செய்ய போகும்போது அவருக்கு தேவையான சில பொருட்களை சேர்த்து என்ன செய்யறாரு? எடுத்துக்கொண்டே போறாரு. போகும்போது மக்கத்து காஃபிர்கள் சொல்றாங்க, சோயிபே என்ன எடுத்து போறீங்க? என்னுடைய செல்வங்களை எடுத்து போறேன். அப்படியா? மக்கால வச்சுதானே நீங்க உழைச்சீங்க, மக்கால வச்சுதானே இந்த பொருளாதாரத்தை திரட்டிங்க, அப்ப அது எங்களுக்கு தான் சொந்தம், எல்லாத்தையும் வச்சுட்டு போறேன்டா போங்க, இல்லாட்டி இங்க அனுபவிக்கணும் என்றா மக்கால இருங்கண்டாங்க. சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை தெரிவு செய்தார்கள்? இந்த செல்வம் சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இறைவனுக்காக வாழ்ந்து மரணிக்க விரும்புகிறேன், நான் உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக களம் இறங்கி விட்டேன், நான் ஹிஜ்ரத்தை தான் தெரிவு செய்கிறேன் என்று ஹிஜ்ரத் செய்ய போறாரு. அப்ப சொல்றாங்க, சரி அந்த குதிரையை எடுத்துட்டு போறீங்க, வாகனம், ஹிஜ்ரத் செய்யறதுக்கு வாகனம் தேவை, அந்த வாகனத்தையும் மக்காவில் தானே சம்பாதித்தீர்கள், அதையும் வச்சுட்டு வேணுமெண்டா போங்க. எப்படி சிரமம் என்று பாருங்க, எப்படி நெருக்கடி என்று பாருங்க. அவர் சில எடுத்துட்டு போடா, இதெல்லாம் அற்பமான வசதிகள், எங்களுக்கு ஆகிரத் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, அதற்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்களே. இந்த மாதிரி சிரமப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை லேசா கொடுப்பான். சிரமமே இல்லாத, கஷ்டமே இல்லாத, நஷ்டமே இல்லாத அப்படி ஸ்மூத்தா வாழ்ந்து மரணிக்க நினைத்தால் அல்லாஹ் சில நேரம் நீங்க ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அந்த அந்தஸ்துல தரமாட்டான். ஆனா அந்தஸ்து வேறுபட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்துல என்ன செய்வாங்க? நிம்மதியாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அங்க மரணம் கிடையாது, சிரமம் கிடையாது. அப்ப நாங்க விலகிக் கொள்ளணும், இந்த மார்க்கத்துக்காக நாங்க என்ன தியாகம் செய்திருக்கிறோம், என்ன கஷ்டப்படுறோம், இந்த மார்க்கத்துக்காக எங்களுடைய தரப்பில் இருந்து நாங்கள் செய்த காரியங்கள் என்ன. இவ்வளவு காலம் கலைஞ்சிருச்சுங்க, வாழக்கூடிய கொஞ்சம் காலத்துக்காவது எதையாவது சாதிச்சுட்டு நாங்க மரணிக்க கூடாதா? இறைவனுக்காக, இறைவனே உன்னுடைய மார்க்கத்துக்காக, தீனுக்காக வேண்டி நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று நாங்க கையில வச்சிருக்க கூடாதா? வாழ்க்கையுடைய அந்த வலிய,
இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நாங்கள் மாற்றணும். எங்களோட மனோநிலைகள் மாறணும். சிரமம் இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய இலக்கை நாங்கள் இழந்து விடுவோம். அந்த இலக்கை நாங்கள் சரியான முறையில் அடைய வேண்டும் என்றால், அந்தஸ்துகளோடு அடைய வேண்டும் என்றால், ஏகத்துவத்திற்காக உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய தினம் ஜும்மாவுடைய நசியத்தாக கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மை காலமாக இலங்கையிலே இஸ்லாத்துக்கு எதிராக பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விமர்சனங்களுக்கு முறைப்படி நாங்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பதிலளிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய தரப்பிலிருந்து சரியான பதில்களை நாங்கள் வழங்கும் போது, அந்த செய்திகள் மக்களை கவரும் போது, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைதான் சரி, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் சரி என்று முஸ்லிம் அல்லாத மக்களும் அதை திருப்தி அடைந்து விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த செய்திகள் நம் தரப்பிலிருந்து செல்லக்கூடாது என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் என்ன தடைகளை விதித்தாலும், என்ன சிரமங்களை கொடுத்தாலும், இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்ற அந்த நிலையை இறைவன் எதிர்பார்த்திருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி சரியான முறையில் நம் தரப்பிலிருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் செய்தி சரியான முறையில் போக வேண்டும். அதனுடைய வழிமுறைகளில் வித்தியாசங்கள் வரலாம். இஸ்லாத்தை ஒரு காட்டுமிராண்டித்தனமான மார்க்கமாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் தான் மனிதநேயமிக்க மார்க்கம், இஸ்லாம் தான் மனிதாபிமானம் உள்ள மார்க்கம், மக்களை மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இஸ்லாம் தான் வைத்திருக்கிறது, மனிதநேயமிக்க ஒரு மார்க்கம் என்பதை முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு சரியான முறையில் புரிய வைப்பதற்காக வேண்டி நம் ஜமாத் சார்பாக கிட்டத்தட்ட 50 நாட்களை கொண்ட தீவிரவாதத்திற்கு எதிரான முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் என்ற ஒரு கருப்பொருளில் எங்களுடைய பணிகளை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து அந்த பிரச்சாரம் நாடு முழுவதும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை எதற்காக நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சில சொற்களை வைத்து காலாகாலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல நாடுகளில் முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு இஸ்லாத்தில் மனிதநேயம் இருக்கிறது, தீவிரவாதம் கிடையாது என்பதை எத்தி வைப்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை தேவைப்படுகின்ற அவசியப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இந்த பிரச்சார காலத்தில் பலதரப்பட்ட வடிவங்களை நாங்கள் எங்களுடைய இணையதளம் ஊடாக மக்களுக்கு அறிவிப்பு செய்வோம். அந்த அறிவிப்புகளை சரியான முறையில் உள்வாங்கி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஏகத்துவ சகோதரனும் இந்த பிரச்சாரத்தை இலங்கை நாட்டிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஜமாத் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வரை இந்த பிரச்சாரம் நாடு தழுவிய ரீதியிலே மிகவும் வேகமாக நடைபெறுகிறது. மும்மொழியிலும் இந்த பிரச்சாரத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். எங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஏகத்துவ சொந்தங்களும் அது இந்த ஜமாத்துடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு இல்லை, அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து இந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்திலே பங்கு பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.